ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். சமீபத்தில் நான் ஒரு 2 மாதமாக 2 மாதத்தில் ஒரு 1.5 மாதம் நான் கடைக்கு போகல. காரணம் என்னென்னா, நான் ஒரு வேலையாக ஈரோடு போகும்போது பைக்லேருந்து கீழே விழுந்து, அதாவது பைக் பஞ்சரு, கீழே விழுந்துட்டோம். காலில் முட்டியில் ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைமில் அடுத்த நாள் எனக்கு இந்த மாதிரி சிங்கிரிபாளையத்துலேருந்து எண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எண்ணெய் வாங்கி அனுப்புறதுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பூர்ணேஷ்ன்ற கஸ்டமர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் அன்றைக்கே வாங்கி வச்சு விட்டார். அவருக்கு நன்றி சொல்லணும். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய கஸ்டமர் நான் சொன்ன ஒரே இதுக்காக அன்னைக்கு சொன்ன அடுத்த நாள் எனக்கு எண்ணெய் வந்துருச்சு. ஸோ அவருக்கு நான் ஒரு வீடியோ பண்ணணுன்னு இருந்தேன். அதுதான் இந்த வீடியோ. அவருக்கு நான் மிக்க நன்றி. இன்றைக்கி சிங்கிரிபாளையம் போனோம். போயிட்டு காலுக்கு இன்னும் கொஞ்சம் வலி இருக்குது. ஸோ அங்கேயே நேரில் போய் நீவிட்டு வரலாம் அப்படின்ட்டு போய் நீவிட்டு வந்தோம். நீவிட்டு அப்படியே நித்மின் ஆடியோ சத்தியமங்கலம் அவரையும் பார்த்துட்டு அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்குன்னா வின் ஆடியோ சத்தியமங்கலம் அங்கே இருக்கேன். அவரோட சீட்டு அங்கே தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா இங்கே கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் சிங்கிரிபாளையம் அங்கே நம்ம நாட் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். சரி அப்படியே பக்கத்தில் தான் சத்தியமங்கலம். சரி அவர் வின் ஆடியோ நம்ம கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர், ஃப்ரெண்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அவர் இருக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே வண்டியில் லாரியில் செட்டு மாட்டிட்டு இருக்காரு. சரி அப்படியே வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். வினாடியோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நீண்ட நாள் கஸ்டமர். ஆனால் அவர் கடை ஓப்பனிங்க்கு கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுருந்தாரு. நான் கடை ஓப்பனிங் அன்றைக்கி போயிருந்தேன். ஸோ ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமங்கலத்தில் ஹோம் ஆடியோ அப்புறம் வெஹிக்கிள் ஆடியோ எல்லாமே பண்ணுறாரு. லாரி, டாடா ஏஸு, தோஸ்தி எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம வீடியோவை பார்க்குற டெக்னீஷியன் தவிர கஸ்டமர் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிறீங்கன்னா அவருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே அவர்கிட்ட நீங்கள் ஆடியோ எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணலாம். நம்மளுடைய போர்டு யூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வேறு மார்க்கெட் போர்டும் யூஸ் பண்ணுவார். சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நிறைய வேலை, ஒரு சில டவுட்டு அந்த மாதிரிலாம் நம்மள்கிட்ட கேட்பார். பார்த்திங்கன்னா பஸ் ஆடியோ இன்வெர்ட்டர்லாம் வச்சுருக்காரு பாருங்களேன். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் வண்டியில் சீட் இருக்காது. ஸோ அதில் உட்காந்துட்டு போயிட்டு சாப்பிட போனோம். அங்கே சத்தியமங்கலத்திலே சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து வர வழியில் ஆப்பக்கூடலில் தேங்காய் பால் வாங்கிட்டு வந்தோம். உங்களில் எத்தனை பேர் ஆப்பக்கூடல் தேங்காய் பால் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒரு நாள் எதேச்சையாக அந்த ஆப்பக்கூடலில் அந்த தேங்காய் பால் அந்த கடையில் சாப்பிட்டோம். அப்போ இருந்து எப்போ கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் போனாலும் அந்த பக்கம் போயிட்டு தேங்காய் பால் வாங்கிட்டு தான் வருவோம்.